பாம்பே பஜார் நேசர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2025 எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்கு, அப்படி சிஇடி எஜ்ஜில் என்னடா சொல்ல போறாரு அப்படின்னு நிச்சயமா கேட்டுட்டே இருப்பீங்க. உண்மையிலே கடகராசிக்காரர்களுக்கு முற்றிலும் விடியக்கூடிய விடியல் வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். உண்மையாகவே இதை பேசும்போது மனசு எனக்கு கலங்கக்கூடிய அமைப்பு, கண்கள் கலங்கக்கூடிய அமைப்பு, ராசி பலனை எழுதும் பொழுது நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இருந்தது. உண்மையிலே கொஞ்சம் இறுக்கமான மனநிலையில் கடந்த 2 வருஷம் உங்களுக்கு நான் நல்ல பலனே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் நான் நல்ல பலன் சொல்லலைன்றது இப்போ கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புரியும். இந்த கடுமையான பலன்கள் உங்களுக்கு இந்த 2023 ஜனவரியிலேருந்து 2023 மார்ச் 29 வரைக்கும் நிச்சயமாக நடந்தே ஆகும்னு சொன்ன மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதல் ஜோதிடர் நான் தாங்க. அதனால சில பேர் என் மேலே கோபம் கூட பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நிதர்சனத்தினால இதெல்லாம் சாதகமாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, உயிர் மட்டும்தாங்க இருக்குன்றீங்க. இந்த அமைப்புகள் முற்றிலுமாக இல்லாமல் போக போகுது. சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகுது, சிரிப்பு உங்களுக்கும் வரப்போகுது, மகிழ்ச்சி உங்களுக்கும் வரப்போகுது, காதல் உங்களுக்கும் வரப்போகுது. விட்டுட்டு போய் பிரிஞ்சு போன காதல், உயிர், கற்பு, உறவு, இதை தாண்டி மற்ற அனைத்தும் திரும்ப வரப்போகுது. பணமும் சேர்த்து தான். இது எல்லாத்தையும் பணத்தை என்னங்க திரும்ப சம்பாரிச்சிக்கலாம், போன வேலை போச்சு, இப்போ ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கு, வேலை நல்ல இடத்துல கிடச்சிருக்கு, ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, இதை ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களை கடகத்தில் புனர்பூசமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஆயுள்யம் இன்னொரு 1 மாதம் கழிச்சு சொல்லுவீங்க. முற்றிலுமாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இந்த மார்ச் 2025 29ஆம் நாளோட முடிஞ்சிருச்சு. வேற எந்த நாள் அந்த நாள்லாம் எனக்கு கேட்காதீங்க. ஆனால் கஷ்டங்கள் முடிஞ்சிருமா? படிப்படியாக குறைஞ்சிருங்க. இதுக்கப்புறம் மனசில் அடி விழாது. இதுக்கப்புறம் ஏமாற்றம் நடக்காது. இதுக்கப்புறம் பொய் சொல்ல ஆள் இல்லை. எல்லாம் பொய் சொல்லி முடிச்சு உங்களை விட்டு பிரிந்து போயாச்சு. இந்த கஷ்டங்கள், பிரிவுகள், ஏமாற்றம், பொய், பித்தலாட்டம், இழப்பு, அசிங்கம், கேவலம், நோய் அத்தனைக்கும் ஒரு விடுவு காலம் நல்லது நடக்க போதுங்க கடகராசிக்காரங்களுக்கு. இதை கொஞ்சம் நான் டைம் எடுத்தே சொல்லுவேன். இதை கேட்கும் போது உங்களுக்கு மனசு கலங்கும், கண் கலங்கும். எனக்கு நடந்து போனது அப்பா உயிர் போயிருக்கலான்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வாழலான்ற நம்பிக்கை வரும். நமக்கும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். கடவுள் இருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு ஹோப்பு கிடைக்குங்க. இந்த 2025 மார்ச் மாதம் உண்மையிலே நல்லது வரும். பிரச்சனைகள் முற்றிலுமாக நிற்கும். 2026 நல்லா இருக்க போகிறதுக்கான அஸ்தி வரும். எங்கே இருந்தால் நல்லா இருப்பீங்க, எதில் இருந்தால் நல்லா இருப்பீங்க, எங்கே இருந்தால் வருமானம் வரும், எங்கே வருமானம் கிடைச்சா உங்களோட கடன் அடையும், எங்கே சிகிச்சை கிடைச்சா உங்கள் நோய் பிரச்சனைகள் தீரும், எங்கே போனால் உங்கள் குடும்ப பிரச்சனை தீரும், இந்த வாழ்க்கையே சரி பண்ணி வாழலாமா, இல்லை இந்த வாழ்க்கையை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்கலாமான்ற மாதிரியான தீர்க்கமான முடிவு எடுத்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. எல்லா தரப்பு கடகராசிக்காரங்களும், மாணவர், பெரியவர், சிறியவர், சகல தரப்பு ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மை, நல்லது, சந்தோஷம்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அடுத்து இடமாற்றம் வரப்போதுங்க. வேலை தொழில் அமைப்புகளில், ஸ்கூல் மாதிரியான விஷயங்களில் எல்லாவற்றிலும் நன்மை, மேன்மை, உயர்வு, சந்தோஷம் சொல்லிட்டு திருமண பக்கம்லாம் மகிழ்ச்சி இருக்க போகுது. உண்மையிலே 2025 வரக்கூடிய தீபாவளி கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் பணத்தோடையும் இருக்கும். இந்த 2 வருஷம் முன்னுக்கு எப்படி இருந்தது? எங்கெங்க பணமா, நாங்கள் கண்ணில் பார்க்கவே இல்லையேன்னுவீங்க. அத்தனை கெடுபலன்களும் நின்று போய் மானம், கற்பு, காதல், பணம், இதை எல்லாத்தையும் இழந்த நீங்கள் இப்பொழுது திரும்ப அதெல்லாம் மீட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் இப்போ என்னங்க யாரும் பண்ணாங்க, தப்பாக நான் பண்ணிட்டேன், ஆமாம் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி தைரியமாக மனதை திடப்படுத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க. இந்த ஊருக்கு ஒழிஞ்சவங்க, மற்றவங்களுக்கு போய் பார்த்தவங்களுக்குலாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போங்கன்னு சொல்லி வரக்கூடிய சில தன்மைன்னு எல்லா வகையிலையும் மோட்டிவேட் பண்ணாமல் இதுதான் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய மேன்மையான அமைப்பு இருக்கும். இந்த 2025 மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுபலன்களை செய்யாது அப்படின்ற மாதிரியான ஒரு பலன்களோட உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான முதல் கதவு திறந்தாச்சு. இதுக்கப்புறம் வெற்றிகளும் சந்தோஷங்களும் அடுத்தடுத்து வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதில் உங்கள் மனம் நெகிழ்ந்து அழப்போகுது அப்படின்ற மாதிரியான பலன் நிச்சயமாக இந்த மார்ச் 2025 கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும்.